இந்த மகர ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் பணப்பிரச்சனை தீரணும், பணம் வந்து கொட்டணும், லட்சாதிபதியாகவே வாழ வேண்டும், பிச்சாதிபதியாக ஆகிவிடக்கூடாதுன்னு எல்லோருக்கும் அதாங்க ஆசை. ஆனால் அது மாதிரி இல்லையே, அதுக்கு என்ன செய்கிறது? அதான் உங்களுக்குள்ள விஷயத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த மகர ராசி என்பது ஆண் பெண் இருபாலருமே காலபுருஷ தத்துவத்திற்கு 11ஆம் வீடாக இருக்கக்கூடிய கும்பராசி இருக்க பிடிச்சிக்கணும். அதுவும் மகர ராசி மையன்பர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, இவங்க பிறவியே எப்படி இருக்குன்னா, ஒரு மில்லிரனும் ஒரு பல்வேறு வகையான, அதாவது உழைச்சி முன்னுக்கு வரணுங்கிற எண்ணம்லாம் நிறையா இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் முன்னேற்றத்தை அடைய வேண்டுங்கிற பிடிப்பு இருக்கும். 10 பேரோட சொந்த பந்தம் இவங்க முன்னால் சிறப்பாக இருக்குங்கிற ஒரு முன்னேற்றம் அது இருக்கும். தான் சார்ந்தவர்களுக்கு சிறப்பாக உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணமும் உங்களுக்கு இருக்கும். உதவி மனப்பான்மை அதிகம் உள்ள ராசியாக இவர்கள் இருப்பார்கள். இவர்கள் பெருமைக்கு சற்று தலைவணங்கக்கூடியவர்கள். இந்த ராசி மையன்பர்கள் தங்களுடைய சகோதரர்கள் பிரசித்தி பெறுவார்கள். இந்த ராசி, அதாவது மகர ராசியினுடைய சகோதரர்கள் பிரசித்தி பெற்றவர்களாக வருவார்கள் பிற்காலகட்டங்களில். இந்த மகர ராசி பெரும்பாலும் இடம் விட்டு இடம்பெயர்ந்து வாழக்கூடிய ஒரு ராசி. சொந்த ஊர் சொந்த மண்ணில் கால் ஊன்றுவதற்கு விட வெளி வட்டாரங்களில் தான் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை அடைங்கிறது இந்த ராசியுடைய மகிமை. இந்த ராசியை சேர்ந்தவர்களுக்கு தாய் தந்தைகளை சிறு வயதில் இழக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதே போல் எப்படி பார்த்தாலும் தெய்வ அருள் பெற்றவர்களாக இவங்க இருப்பாங்க, தெய்வீக நாட்டம் உள்ளவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. இந்த மகர ராசிக்கு வந்து ஒரு பெரிய சோதனை என்னென்னா, கணவன் மனைவி இந்த இல்லற வாழ்க்கையில் பல்வேறு வகையான இளைஞர்கள் வந்து மாறும். அங்கே அதான் ஒரு சோதனையான காலகட்டங்கள்லாம் அரங்கேறும். கண்கள் பழுது, அந்த சுகர் போன்ற நோய்கள், இதுக்கெல்லாம் உங்களுக்கு தாக்கத்தை உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு இந்த மகர ராசிக்கு இருக்குது. ஆனால் இந்த மகர ராசி மையன்பர்கள் முக்கியமாக தன்னுடைய பணபரஸ்தானம்னு அவங்களுக்கு பார்க்கும்போது என்னென்னா, கும்பம் வருது. அப்போ எப்பொழுதுமே தங்களுடைய வீட்டில் வந்து கும்ப கலசத்தை வைத்துக் கொள்வது நல்லது. மாவிளை, ஒரு தேங்காய், ஒரு கும்பம், அதில் வந்து சுத்தமான நீர், துளசி தீர்த்தம் அதில் வச்சு கும்பம் வச்சு தங்களுடைய வீட்டு மேடைகளை அலங்காரம் செய்தால், அதாவது சுவாமி மேடையை அலங்காரம் செய்வது போல் பூஜை அறையில் கும்பகலசம் வைத்துக் கொள்வது சிறந்த யோகத்தை கொடுக்கும். கும்பகலசம் இருப்பதை போன்ற படங்களை வீட்டில் வைத்துக் கொண்டால் மகர ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. உங்களுடைய சிம்பிள் யோகத்துக்கான சிம்பிள் முத்திரை என்ன தெரியுமா? கும்பம் தான். ஆக இந்த அமைப்பை நீங்கள் பெறணும். அப்போ மகர ராசி மையன்பர்கள் வந்து இந்த யோகமான சிம்பிளை வச்சுக்கிறது கும்பம்னா இவங்களுக்கு வந்து அப்போ என்ன மாதிரி யோகங்கள்லாம் சிறப்பாக அமையும்னா, புதையல் எடுக்க வேண்டிய அமைப்பெல்லாம் கிடைக்குங்கிறான். எப்படி புதையல் எடுக்க வேண்டிய அமைப்பு இந்த ராசிக்கு உண்டு. எப்படி அப்படின்னா, அதாவது தன்னுடைய 2ஆம் ராசி வந்து பணபரஸ்தானம் கும்பமாக வந்துடுது. அப்போ இந்த கும்ப விருட்சமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, அரச மரம், கோபுரம் தாங்கி செடி, இந்த ரெண்டுமே யோகமானது. அப்போ கோபுரம் தாங்கி செடியுடைய வேரும் இதுக்கு யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி அசோக மரத்துடைய வேரும் யோகத்தை கொடுக்கும். அசோக மரம் ஊசி இலை மரம் என்று சொல்வது, அது கும்ப மரம் என்று பெயர். இந்த ஊசி இலை மரங்களுடைய வேர்களும் இதுக்கு யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கு. அதே போன்று நம்முடைய கோபுரம் தாங்கி செடின்னு ஒரு செடி இருக்குது, அந்த செடியினுடைய வேரும் யோகத்தை கொடுக்கும். ஆனால் அந்த இதில் வந்து என்ன, சனி ஓரையில் சனிக்கிழமையில் ஓம் சனீஸ்வராய நம, இதை வந்து 108 முறை சொல்லி, நான் சொன்ன இந்த 2 செடிகளுக்கும் மரங்களுக்கும் காப்பு கட்டி 8 காப்பு கட்டுங்க. அதாவது 8 தடவை சுற்றணும். அந்த நூலை சுற்றி 8 பொட்டு வைக்கணும். என்ன பொட்டு? மஞ்சள் குங்குமம். இங்கே சந்தனம் வைக்கக்கூடாது, இந்த மரத்துக்கு மட்டும் மஞ்சள் குங்குமம் வச்சு 8 பொட்டு வச்சு சனிக்கிழமையில் சனி ஓரையில் ஓம் சனீஸ்வராய நம சொல்லி 108 முறை உச்சாரணம் பண்ணி கற்பூர நீராஞ்சனம் காட்டி துளசி தீர்த்தம் சமர்ப்பணம் பண்ணி மேற்க போகிற வேற பறித்து எடுத்து அந்நியர்களால் அடுத்தவங்கனால அவங்க கையால் காப்பு கட்டிக்கிட்டோம்னா தாயத்தில் அடைச்சி பல மாற்றங்கள் கொடுக்கும். இல்லை நீங்கள் உங்கள் பர்ஸில் கூட வச்சுக்கலாம். ஆகவே என்பர்களே, இதை செஞ்சுட்டாலே பணத்தலைகள் நீங்கள் அந்த வேருக்கு அவ்வளோ வலிமை அந்த நேரத்தில் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக மாபெரும் முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. பணத்தலைகள் நீங்கிரும். இதை உங்களோட விட்டுறாங்க. இந்த செய்தியை உங்கள் ராசிக்காரங்க யார் இருக்காங்களோ அவங்களாம் ஷேர் பண்ணுங்கள், புண்ணியம் கிடைக்கும் போது. இது மட்டும் இல்லை, இந்த அமைப்பை நீங்கள் தக்க வைக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த காரணம் பண்ணிட்டுமே நீங்கள் முக்கியமாக வந்து அதாவது இந்த மரத்துக்கு உண்டான இதில், அதாவது அசோக மரம் இதெல்லாம் இருக்குல்ல, எங்கேயா உங்கள் காடுகளில் எங்கே இருந்தால் அந்த மரத்தை ஒடிச்சிறது, மரத்தை கிள்றது, இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. உங்கள் கையால் இலைகளை கிள்ளி எறியக்கூடாது. அதை ஞாபகத்தில் வச்சுங்க.
அவ்வளோ பெரிய அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய 2 பச்சிலை மரங்களை நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. கோபுரம் தாங்கி இதே தான் செய்யும். கோபுரம் தாங்கி செடியிலையும் நீங்கள் கட்டி செய்யலாம். ஆக கைகூட, அதாவது இதை கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்க கிடைக்கும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கல, செய்ய முடியல அப்படின்னா, திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பொன்முச்சந்தி விஷ்ணு துர்கா கோயிலில் இது கிடைக்குது. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கும் முறையாக அந்தந்த வேர்களில் முறையாக உச்சாரணம் பண்ணி அந்தந்த நேரத்தில் ஓரையில் முறையாக எடுத்து வச்சுருக்காங்க. தபால் மூலமாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம், நேராக போய் வாங்கிக்கலாம். ஆக இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.